சென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு என்ன செய்தது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ள திமுக செய்தி தொடர்புத்துறை தலைவர் TKS இளங்கோவன், CAG அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 7.25 லட்சம் கோடி என்னவாயிற்று என்று பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட், அந்த NDRFல இருந்து SDRFக்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட் பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தியே அந்த விஷயத்துக்கு வரல. அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங்கு புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா? நான் கேக்குறேன். அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சிட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர். அமைச்சர் சொன்னாரே, நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம். ஐயோ 90% செலவழிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்கிறார். 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பாத்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000, கொடுத்த 950 எங்க போச்சுங்க? 900 கோடி இந்த பேரிடர் பாதுகாப்பு நிதியிலிருந்து கொடுத்துருக்காங்க. 5000 கோடி ரூபாய் அவர்கள் கொடுத்து விட்டு அங்கே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை. பிறகு ஏன் வெள்ளம் வந்து அந்த மழை நீர் தேங்கியதுங்கிற மழைநீர் வடிகால் பணி என்பது ஏதோ ஒரு சாலையில் அமைக்கிற பணி அல்ல. 5000 கோடி என்பது ஒரு பெரிய தொகை அல்ல. ஆண்டுக்கு 10,000 கோடி GST வரி விதிப்புக்கு பிறகு 5 ஆண்டு காலம் அந்த GST வரியிலேயே ஒரு ஷரத்து இருந்தது. ஒரு 5 ஆண்டு காலம் அந்த மாநிலத்துக்கு ஏற்படும் அந்த வரி இழப்பை ஈடு செய்வோம் என்று. 5 ஆண்டு காலமும் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் வரி இழப்பை ஈடு செய்திருக்கிறார்கள். இப்போது அதை நிறுத்திவிட்டார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? மாநில அரசின் வரி உரிமையை நீங்கள் பறித்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி குறைவாக இப்போ வசூலாகிறது. ஏற்கனவே திட்டக்குழுவை மூடி திட்டத்திற்கென்று 5 ஆண்டு திட்டத்திற்கென்று ஒதுக்கிற நிதியையும் நிறுத்திவிட்டீர்கள். இவ்வளவு பேசுகிறீர்கள். 7.25 லட்சம் கோடிக்கு மட்டும் வாயே திறக்க மாட்டேங்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, ஏன்? 7.25 லட்சம் கோடி உங்களுடைய ஊழல், அது குறித்து பேசுங்களேன். அது இந்த செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்களேன். இந்த CAG அறிக்கையின்படி 7.25 லட்சம் கோடி ரூபாய் எங்கே போனது என்று தெரியவில்லை. அதற்கு மௌனம் சாதிக்கிறார்.